பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய மே மாத வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் இந்த மே மாதத்தில் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இன்னும் ஒரு புதிய மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிகிறோம் அல்லவா? எவ்வளவோ மாற்றங்கள். ஒரு காலம் இல்லாத அளவிற்கு கோடை காலம் வாட்டுகிறது, வெயில் சுட்டரிக்கின்றது. ஜனங்களெல்லாம் சொல்ல முடியாத வேதனையின் மத்தியில் இருக்கிறார்கள். சரி, வெயில் தான் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் திடீர்னு மழை பெய்யுது, சூறைக்காற்று வீசுகிறது, லட்சக்கணக்கான வாழை மரங்கள் சரிந்து விழுகின்றன. விவசாயிகள் சொல்ல முடியாத உயரத்தின் மத்தியிலே கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் திடீர்னு சொல்லி பார்த்தால் மழை. அதில் கர்த்தருடைய நடத்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட புரியாதுங்க. அவருடைய ஞானமும் அவருடைய புத்தியும் அறிவும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தி வருகிறார். அந்த நல்ல ஆண்டவர் இந்த புதிய மாதத்தையும் கூட காண்பதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். உள்ளம் நன்றியால் நிறைகிறதா? ஆண்டவரை தோத்தரித்து கொண்டே இருக்கிறீர்களா? இந்த மாதத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா, இந்த மாதத்தையும் கூட காண உதவி செய்தீங்களே, என் ஜீவனை பாதுகாத்தீங்களே, என் பிரியமானவர்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உயிர் வாழ்வதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்களே, நன்றி நன்றி என்று சொல்லி நீங்கள் அவரை துதித்து கொண்டே இந்த மாதத்துக்குள்ளே சந்தோஷமாக பிரவேசித்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் கன்னத்தில் கை வைத்து கொண்டு கவலையாக, என்ன இது வாழ்க்கை, என்ன இது இவ்வளோ போராட்டமாக இருக்கிறது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் நொந்து போய் விருப்பமே இல்லாமல் பிரவேசித்திருக்கிறீர்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு கூட வருத்தத்தோடு கூட பிரவேசிப்பில் என்றால் அது தவறு என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இல்லை இல்லை, அப்படி செய்யவே கூடாது. உயிரோடு இருப்பது எவ்வளோ பெரிதான கிருபைங்க, எவ்வளோ பெரிதான இரக்கம். எனவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக இந்த மே மாதத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். இந்த மாதம் நமக்கு சோதனையான மாதம்தான் இருக்கும், கவலையான மாதம்தான் இருக்கும், ஒரே பிரச்சனையாக தான் எனக்கு இருக்கும் அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா, செத்தேன்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்கன்னா அது அப்படி தான் இருக்குங்க. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக அவரை கையை பிடிச்சிக்கிட்டு நுழைஞ்சிங்கன்னா அது அப்படியே ஆகும். எனவே சந்தோஷமாக நீங்கள் காணப்படுங்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தில் ஒரு வாக்குத்து செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக சில அறிவிப்புகளை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். வருகிற சனிக்கிழமை முதலாவது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நாகர்கோவில் OMC ஹால், அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குது. அதுக்கு மேற்கு பகுதியில் ரவுண்டான தூரம் போனீங்கன்னா விஜயதா மண்டபம் ஒரு கல்யாண மண்டபம் வரும். அதுக்கு மேற்கு பகுதியில் OMC ஹால் இருக்கிறது. அந்த ஹால் ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த நாட்களில் வந்து பங்கு பெறுறாங்க. நீங்களும் வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை பெற்று செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். மாத்திரம் ஒரு நாள் தான் கூட்டம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அடியார் வந்து உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் மிக சிறப்பான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். எவ்வளோ கஷ்டம் நம்ம ஊழியத்தில், எவ்வளோ தேவைகள் இருக்குது. நான் அதன் மத்தியிலும் வர்றவங்க வெறுமையாக போயிடக்கூடாது, விருந்து கொடுத்து அனுப்புகிறோம். எனவே இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் திரையில் பார்க்குறீங்க, நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. நாசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியிலே 5வது கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு ரோட்டை ஒட்டி நாசிரிய தேவனுடைய மாளிகை பிரம்மாண்டமாக அந்த கிருபையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாகவே அந்த தேவனுடைய மாளிகையை தொட்டு அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது. அங்கே நிறைய பேர்
தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபம் நடத்தப்படுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்லாம் வந்து, குருவானவர்லாம் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அந்த ஜெப நேரம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, அவருடைய கண்களை திறப்பதாக இருக்கிறது, அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை உணரச் செய்வதாக இருக்கிறது, தனிமையில் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை மாற்றுவதாக இருக்கிறது, மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற அந்த வாழ்க்கையை சந்திப்பிற்கு அவர்களை தயார்படுத்துவதாக இருக்கிறது. இப்படி நல்ல ஒரு ஜெபம் அங்கே தொடர்ந்து ஏறெடுக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு 3 வேளையும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் விதவிதமான உணவுகளை பரிமாறி வர்றோம். காலைல ரெடி பண்ணுற உணவு மத்தியானம் கிடையாது, மத்தியானம் உள்ள உணவு நைட்டு கிடையாது. 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நாம் அவர்களுக்கு கொடுக்குறோம். 2 நாளைக்கு முன்னால் அம்மா அந்த சாக்கு முட்டை எடுத்து அங்கே கொண்டு வைடா அப்படின்னாங்க. தூக்கவே முடியல. அவ்வளவு ஜாமான்களை அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. இங்கே ஆவிக்குரிய ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு தொலைக்காட்சியின் வழியாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேணும்னா தாராளமாக இங்கே வந்து தங்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனால் ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம தேவனுடைய மாளிகை அடைக்கலான் குருவி முதியோருக்கு அடுத்தாப்புலே 3 ஏக்கர் நிலத்தை ஏசப்பா நமக்கு காணியாச்சே கொடுத்துருக்குறாங்க. அங்கே அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்ட வேண்டும், அவர்களை படிக்க வைப்பதற்கான ஒரு ஸ்கூல் கட்டணும். அங்கே கிறிஸ்தவ டிசிப்ளினில், கிறிஸ்டியன் டிசிப்ளினில் நல்ல ஸ்கூல் கட்டணும் போன்ற கனவுகளை நாம் நிறைவேற்ற போராடி வருகிறோம். பல லட்சங்கள் தேவை. அதனால் ஆண்டவருக்கு அது ஏமாத்திரம். எனவே இந்த நல்ல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த புதிய மாத வாக்குத்தத்த வசனம் பாருங்கள். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை, நன்மையான வார்த்தையை, மனமகிழ்ச்சியான வார்த்தையை ஒரு அந்நிய பெண்ணாகிய, மோவாபிய பெண்ணாகிய ரூத் எனப்பட்ட ஒரு ஏழை விதவையை பார்த்து, யாருமற்ற அனாதையாய் நிற்கதியாய் நின்ற அந்த பெண்ணை பார்த்து, மிகப்பெரிய தனவந்தனாகிய, மிகப்பெரிய செல்வந்தனாகிய, மிகப்பெரிய நிலக்களார் லேண்ட்லார்டாகிய அந்த போவாஸ் கம்பீரமாய் நின்று கொண்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதை காண்கின்றோம். உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகி உடைய செட்டைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் கிடைப்பதாக, நீ நல்லா இருப்பாயாக, நீ வாழ்ந்திருப்பாயாக, உன் எதிர்காலம் சுகித்திருப்பதாக, நீ எல்லா நன்மைகளையும் பெறுவாயாக என்று சொல்லி அந்த போவாஸ் எனப்பட்ட அந்த கர்த்தருடைய மனிதன், அந்த மிகப்பெரிய தனவான், மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் அந்த ஏழை விதவையை பார்த்து வாழ்த்துவதை காண்கின்றோம். இந்த வார்த்தைகளையே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளையே புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற மே மாதம் எனப்பட்ட மாதம் எப்படி இருக்குமோ, எனக்கு என்ன நடக்குமோ, நல்லது காத்திருக்குதோ கெட்டது காத்திருக்குதோ, நான் நல்லா இருப்பேனா இல்லைன்னா நான் பல பாடுகளை பட வேண்டியிருக்குமோன்னு தெரியலையே என்று நடுங்கி கொண்டிருக்கிற என்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக, உனக்கு அடைக்கலம் கிடைப்பதாக, உன் மன விருப்பங்கள் நிறைவேறுவதாக, நீ எல்லா நன்மைகளையும் பெற்று சுகமாய் வாழ்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை என்னை பார்த்து, உங்களை பார்த்து அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கின்றார். எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதிலேயே அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்முடைய பரம தகப்பன் எப்பொழுதும் அவரிடத்தில் வருகிற பொழுதெல்லாம், நாம் சோர்ந்து போய் வருகிற பொழுதெல்லாம், மன உடைந்து வருகிற பொழுதெல்லாம், நிம்மதி இல்லாமல் என்ன வாழ்க்கைன்னு சொல்லி மனம் பேதலித்து நாம் வருகிற போதெல்லாம், எதிர்பாராத சுழற்காற்று நம்முடைய வாழ்க்கையில் வீசி நம்முடைய வாழ்க்கை படகு தத்தளிக்கிற பொழுதெல்லாம், பிழைப்போமா இல்லாவிட்டால் மூழ்கி விடுவோமா என்று நாம் கலங்கி நிற்கிற பொழுதெல்லாம், இந்த உலகமே நமக்கு எதிராக நிற்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுப்பவராக, ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பவராக, நம்மை பலப்படுத்துபவராக, நம்மை ஸ்திரப்படுத்துபவராக, நம்மை தூக்கி நிறுத்துபவராக, நம்மை உற்சாகப்படுத்துபவராக
அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவருடைய முக்கியமான வேலை ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுவதும் நம்மை உற்சாகப்படுத்துவதும் நம்மை பலப்படுத்துவதும் என்பதே ஆகும் என்பதை இந்த வாக்குத்தத்த செய்தியின் முதல் பகுதியிலே உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையே, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளையே, நம்முடைய கவலைகளையெல்லாம் பயங்களையெல்லாம் நம்மை விட்டு நீங்கி செய்கிற வார்த்தைகளையே கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் எனப்பட்ட அவர்களை சபிக்க வந்த ஒரு பொல்லாத தீர்க்கதரிசி கண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We read in the Holy Bible that it is pleasing to the Lord to bless Israel, not to curse Israel. இஸ்ரவேலை சபிப்பதல்ல, நாம் மனம் நோகுகின்ற வார்த்தைகளை பேசுகிறதல்ல, நம்மை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவதே நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் காண்கின்றோம். நான் சென்னையிலே படித்து கொண்டிருந்தேன். ஆயிரம் வாலிபர்கள் 1000 கனவுகளோடு கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக வேலை கிடைத்து விடுமா, நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவேனா, ஸ்டேட் பேங்க்கில் வேலை கிடைக்குமா, ஐஓபியில் வேலை கிடைக்குமா, ரயில்வேஸில் வேலை கிடைக்குமா, இல்லைன்னா கஸ்டம்ஸில் வேலை கிடைக்குமா, போஸ்டல் அண்ட் டெலிகிராஃபில் வேலை கிடைக்குமா, எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடுவேனா, போய் என் குடும்பத்தை நான் பாதுகாப்பேனே, நான் தூக்கி சுமப்பேனுங்கிற 1000 கனவுகளோடு கூட பல தரப்பட்ட ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் அங்கே வந்து படிப்பாங்க. அப்போ அங்கே ஒரு ஆசிரியர் உதவி பிடி மாஸ்டராக இருந்தார். அவர் எப்பொழுது பார்த்தாலும் எடக்கு மடக்காகவே பேசுவார். அவர் எப்பொழுது பார்த்தாலும் மனதை உடைக்கின்ற வார்த்தைகளையே பேசுவார். ஒரு வாலிபன் அவர் 3 வருஷம் முடித்து கடைசி வருஷத்தில் வேலை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான். ஏன்னா இதோடு படிப்பு முடிகிறது, வேலை கிடைக்கலன்னா ஊருக்கு வெறுங்கையாக போகணும். அப்படி அந்த வாலிபன் அந்த வருஷத்தில் மிகவும் கடினமாய் உழைத்து மிகவும் துரஷ்டவசமாக ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் வர முடியல. அதனால் வேலை கிடைக்கிற வாய்ப்பெலாம் டிம் ஆகிடுது. மனம் உடைஞ்சி போய் அவன் ஒரு நாள் சாயந்தரம் கிரவுண்டுக்கு வாரான். அவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வாரான். அப்போ அந்த பிடி மாஸ்டர் நானும் அதில் நிற்கிறேன். அவனை பார்த்துட்டு அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சு போச்சு, உன் கதை எப்படி இருக்குது, அவன் கதை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அவன் மனதை உடைக்கும்படியாக ரொம்ப பெருமையாக தெனாவட்டாக அவர் பேசினார். ஐயா, 3 வருஷம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து படிக்கிற பையன், அவன் வீட்டில் அவன் மேலே 1000 கனவுகளை எதிர்பார்ப்புகளை வச்சுருக்காங்க. அவனுடைய கனவு கோட்டைகள்லாம் சரிந்து விழுந்திருக்குது. அந்த நேரத்தில் அவனை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையை பேசணுமா, டேய் ஒன்றும் இல்லைடா, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இது இல்லைன்னா இதோட பெரிய வேலை கிடைக்கும்டா, ஏன் கவலைப்படுறடா அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த ஆசிரியர், அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவன் வழங்க மாட்டான், அவன் கதை முடிஞ்சு போச்சு என்று அவர் சொன்னது என் காதுகளில் இன்னமும் ஒழித்து கொண்டே இருக்கு. நான் அப்பொழுதே நான் மனதில் கொண்டேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசிரியர் பேசின மாதிரி நான் யாரையுமே பேசக்கூடாது என்று அப்பொழுதே நான் முடிவெடுத்தேன். இன்றைக்கி நான் ஒரு பேராசிரியராய் பணியாற்றி வருகிறேன். என் மாணவர்களை பார்த்து நீ விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன், உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லாமே, என்னடா எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நீங்கள் சொந்தமாக கார் வாங்குவீங்க, எல்லாம் சொந்தமாக வீடு கட்டுவீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் என்று தான் எப்பொழுதுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் தகுதியானவைகளை, பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, பிறரை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை, பிறரை தட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசும்படியாகவே கர்த்தர் போவாசை அழைத்தார். அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அந்த ரூத் எனப்பட்ட பெண்ணிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையும் நிச்சயமாய் கொண்டு வந்திருக்கோம். நான் ஒரு அந்நிய பெண், நான் ஒரு அனாதை, நான் ஒரு ஏழை விதவை எனப்பட்ட அந்த தாழ்வு மனப்பான்மை அவளை விட்டு நீங்கி போவதற்கு, அவள் பலனடைவதற்கு அந்த வார்த்தைகள் போஷாக்கை கொடுத்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லவே இல்லை. ஐயா, இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, அன்னை, அக்கா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் நல்ல வார்த்தைகளையே பேச பழகுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகளையே பேச பழகுங்கள், பிறரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையே பேச பழகுங்கள். இதுதான் ஐயா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் அல்லவா. அவர் எப்பொழுதும் நம்ம பைபிளை எடுத்தால் நம்மை ஆற்றி தேற்றுகிற தகப்பனாக தாயாக இருக்கிறார் அல்லவா. நாமும் கூட அவரை போலவே, நம்முடைய ஆண்டவரை போலவே நாம் இந்த மே மாதத்தில் சந்திக்கிற மக்களை எல்லாம் பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக, ஆசீர்வதிக்கிற மக்களாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னார்கள், எங்கள் அப்பா என்னை எப்போ பார்த்தாலும் நீ விளங்க மாட்டேன், நீ நாசமாக போவே,
நீ விளங்கவே மாட்டேன்னு நினைச்சா, நான் சின்ன சின்ன தப்பு பண்ணால் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பேன், என்னை பெல்ட்டை கலத்தி அடித்து நீ விளங்கவே மாட்டேன், நீ நாசமாக போவேன், உன் வாழ்க்கை நாசமாக போன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் நான் தவறான ஒரு மனிதனை திருமணம் செய்தேன், என் வாழ்க்கையெல்லாம் நாசமாகி போயிட்டு இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சொன்னபடியே என் வாழ்க்கை ஆகி போயிட்டு, நான் நாசமாக போயிட்டேன், விளங்காமல் போயிட்டேன் என்று சொல்லுவேன். எங்கள் அப்பா அப்படியே ஒரு மாதிரி நிற்பாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பெத்த பிள்ளையை பார்த்து நீ விளங்க மாட்டா, நீ நாசமாய் போவா என்று ஒரு பொழுது சொல்லாதிருங்க. கட்டிய மனைவியை பார்த்து நீ விளங்க மாட்டா என்று சொல்லி சொல்லாதிருங்கள். கணவனை பார்த்து அப்படி சொல்லாதிருங்கள். பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்லாதிருங்கள். வாழ்நாள் பரியந்தம் சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, பிறகு தட்டி கொடுக்கிற வார்த்தைகளையே நாம் பேசுவோம். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் அழைக்கின்றேன். உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்களெல்லாம் மாற்றப்படும்படியான வார்த்தைகளையே நாம் பேசுவோம். அன்பான வார்த்தைகளே பேசுவோம். அதுக்கு அவங்க தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் நாம் அமைதியாக இருந்து கொள்வோம். அவர்களுக்கு உரிய தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவர் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நியாயாதிபதியுடைய ரோல் எடுக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவில்லை, இதுதான் இந்த புதிய மாத வாக்குத்தத்த செய்தியின் முதல் பகுதி என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். போவாஸ் அந்த பெண்ணை உற்சாகப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து புறப்படும்படியாக அவர் செய்தார். அவர் சொல்ல முதல் வார்த்தையை பாருங்கள், உன் செய்கைக்கு தக்க பலனை இந்த ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இப்போ கட்டளையிடுவாராக. இந்த மே மாதத்தில் உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. 2025 எனப்பட்ட வருடத்தில் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் நிறைவேறிவிட்டது, கடந்து போய்விட்டது. இப்பொழுது மே மாதம் வந்திருக்கீங்க. இந்த 4 மாதத்தில் என்ன செய்கைகளை நீங்கள் செய்தீர்களோ, கர்த்தருக்காக எவ்வளவு உழைத்தீர்களோ, குடும்பத்துக்காக எவ்வளவு உழைத்தீர்களோ, ஊழியத்திற்காக எவ்வளவு உழைத்தீர்களோ, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களை எவ்வளவு தூக்கி சுமந்தீர்களோ, எவ்வளவு உற்சாகப்படுத்தின வார்த்தைகளை பேசுகிறீர்கள், அதற்கு தக்க பலனை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவர் செய்கைகளுக்கு தக்க பலனை அவர் கட்டளையிடுகின்றவராக இருக்கின்றார். யார் எதை விதைக்கின்றார்களோ அதை அறுத்தே ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நீங்கள் உதவி செய்கின்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நேசிக்கின்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எல்லோருக்கும் ஓடி 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 போய் ஏதாவது நன்மை செய்கின்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பணியை உற்சாகமாய் செய்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றால், அதை போலவே உங்களுக்கும் கர்த்தர் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். உங்களை உயர்த்துகின்றவராக அவர் இருக்கின்றார். அதுதான் செய்கைக்கு தக்க பலன். எவ்வளவோ உண்மையாக இருந்தேனே, எவ்வளவோ உழைச்சேனே, ஐயோ எவ்வளவோ நான் நன்மை செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சே. மனிதர்கள்ட்ட பழகும்போது நம்ம புலம்புகிறோம், உனக்கு எவ்வளவோ நான் உண்மையாக இருந்தேனே, உன்னை எவ்வளவோ தூக்கி சுமந்தேனே, எனக்கு ஒன்றுமே நீ தராமல் போயிட்டியே. மனிதர்கள் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை தருவார்களா என்றால், சில மனிதர்கள் தரலாம், அநேக மனிதர்கள் தராமல் போகலாம். நீங்கள் மனிதர்களிடத்திலே அப்படிப்பட்ட பலனை எதிர்பார்ப்பது நிறுத்திவிட்டு கர்த்தரிடத்திலே நீங்கள் பலனை எதிர்பார்க்க பழகுங்கள். இந்த புதிய மாதத்தில் கால் வைத்திருக்கிற நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இது நாள் வரைக்கும் நான் செய்த என் செய்கைக்கு தக்க பலனை எனக்கு தாருங்க. நான் உமக்காக உத்தமமாய் வாழ்ந்தேன், நான் உமக்காக என்னை பாதுகாத்து கொண்டேன், நான் மதுபானம் வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்தேன், எகிப்திய தீட்டான காரியம் எதுவும் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அதற்கு விலக்கி என்னை பாதுகாத்து கொண்டேன், கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நான் பாதுகாத்து கொண்டேன், என் வாலிபத்தை நான் பாதுகாத்து கொண்டேன், உன்னுடைய பார்வையில் நான் தூய்மையானவனாய் வாழுகிறேன், உமக்கு பயபக்தியாய் நான் வாழ்கிறேன், முடிந்த உதவியை நான் செய்கிறேன், முடிந்த ஊழியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, என் செய்கைக்கு தக்க பலனை இந்த மாதத்தில் எனக்கு தாரும், எனக்கு செய்கைக்கு தக்க பலனை தாரும், என் பரிசுத்தத்துக்கு தக்க பலனை தாரும். இரவும் பகலும் ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே என்று இடைவிடாது உம்மை நான் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். என் ஜெபத்திற்கு தக்க பலனை எனக்கு தாரும். நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் கடந்த மாதங்களிலே, நான் எவ்வளவு வெட்கப்பட்டேன், நான் எவ்வளவு கூனி குறுகி நின்றேன் என்று உமக்கு தெரியுமே. அதற்கு தக்க பலனை எனக்கு இந்த புதிய மாதத்திலே தாரும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களா? மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுப்பாராக. என் மகனே, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை இந்த புதிய மாதத்திலே, இந்த மே மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. இதைத்தான் போவாஸ் அந்த ஏழை பெண்ணிற்கு, அந்த ஏழை விதவைக்கு அங்கே அவர் சொன்னார் என்று காண்கிறோம்.
விதவையை பார்த்தாலே அபசகுனம், விதவையிடத்துல பேசினாலே நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபசகுனம், நமக்கும் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்று விதவைகளை, அந்நிய பெண்களை ஒதுக்குற சமுதாயத்தின் மத்தியிலே போவாஸ் எதை குறித்தும் கவலைப்படாதபடி, அவள் விதவை என்று பாராதபடி, அவள் அபசகுனம் என்று நினைக்காதபடிக்கு சந்தோஷமான வார்த்தைகளை பேசினாரே, அதை போலவே நீங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தின் பார்வையிலே அபசகுனமாய் கருதப்பட்டாலும், இந்த உலகத்து மக்கள் உங்களை பார்த்தாலே சீச்சி என்று முகம் சுளித்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி முகம் சுளிப்பது இல்லை. ஆண்டவர் உங்களை வேண்டாம் என்று சொல்லுவதில்லை, மனநோகும்படியாய் செய்வதில்லை. நீங்கள் எப்படியாய் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதே போல ஆண்டவர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை, உங்களுடைய அன்பிற்கு தக்க ஆசீர்வாதங்களை, உங்களுடைய விருந்தோம்பலுக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தக்க பலனை ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல அவர் உங்களுக்கு தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அவரவருடைய செய்கைக்கு தக்க பலனை இந்த மே மாதத்துல ஆண்டவர் தரப்போகிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனையை, ஆக்கினை அவன் அடைவான். பிறரை கெடுக்கிறவர்கள், பிறரை கொடுத்து கெடுத்து பேசுகிற, பிறருடைய குடியை கெடுக்க வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள், பிறருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறவர்களுக்கு அந்த செய்திக்கு தக்க பலத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அவர் நல்லவருக்கு நல்லவராகவும் இந்த புதிய மாதத்துல கெட்டவனுக்கு கெட்டவனாகவும், பிறரை நசுக்கிறவர்களை அவர் நசுக்கரை போடுகிறவராகவும் அவர் இருப்பார். நீங்கள் இரக்கம் காண்பிப்பவராக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல இரக்கத்தை இந்த புதிய மாதத்துல நிச்சயமாக காண்பிப்பவராக இருப்பார் என்கிற நல்ல செய்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் அறிவிக்கும்படியாய் விரும்புகிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று எத்தனையோ பேர்கள் சொல்லுவார்கள். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அந்த நல்ல மனிதனுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. ஊழியக்காரனை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் நீதிபரர், அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை இந்த புதிய மாதத்துல கொடுத்திருக்கிறார் பாருங்க என்று அநேகர் சாட்சியாய் சொல்லுவார்கள். ஐயா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பொழுது புறஜாதிகளுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் என்று நாம் சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே வாசிக்கவில்லையா? Have we not read in the book of Psalms that God has done great things for them, spoken by the multitude and heathen? அநேகர் வருவார் போவாரெல்லாம் அவன் உத்தமனாய் வாழ்ந்தான், அவன் உண்மையாய் ஊழியம் செய்தான், அவன் கர்த்தரை தூக்கி சுமந்தான், அவன் அநேகருக்கு வாரி வாரி இறைத்தான், அநேகரை உபசரித்தான். இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்துல அவனை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்லத்தக்கதாக நிச்சயமாய் செய்வார். அதே நேரத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், கேட்ட வார்த்தைகளை பேசினவர்கள், அநேகரை அடித்தவர்கள், அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்தவர்கள், அவர்களுக்கும் தக்க பலனை, தக்க தண்டனையை, தக்க ஆக்கினையை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கல்லர்கள்ல ஒருவர் கல்லன் சொன்னா, நாம் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை அடைகிறோம், நம்முடைய செய்கைக்கு தக்க ஆக்கினை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொன்னான். சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நேரத்துல, இந்த மாதத்துல அதே மாதிரி நிறைய பேர், நான் இவ்வளவு தவறை செய்தேன், நான் அந்த உத்தமனுக்கு விரோதியாக நான் நின்றேன், எனக்கு நன்மை செய்தவனுக்கு நான் தீமை செய்தேன், அதற்கு தக்க ஆக்கினை எனக்கு இந்த மாதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவார். ஆம், இந்த மாதத்திலே நம்முடைய ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், துன்மார்க்கருக்கு அவர்களுக்கு தக்க ஆக்கினையை கொடுப்பதை உங்கள் கண்கள் காணும். அப்படி கொடுக்கலன்னா அவர் தெய்வமாக இருக்க முடியாது. நல்லோருக்குடைய அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். அவர் தீயோருக்கு அந்த தீகை செயலுக்கு தக்கதாக கொடுக்கின்றார். முதலாவது ஆசீர்வாதம் அது. இரண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நீ ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ள அடைக்கலம் வந்திருக்காமா? இஸ்ரவேலின் சேனைகளில் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழாக நீ அடைக்கலம் போன்று வந்திருக்க. உனக்கு நிறைவான பலன் கிடைக்கட்டும். உனக்கு இப்போ புருஷன் இல்லை, உனக்கு இப்போ அப்பா இல்லை, அம்மா இல்லை, உனக்கு இப்போ மாமே இல்லை, யாருமே ஆண் துணை இல்லை. உனக்கு இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழாக அடைக்கலம் கிடைக்கட்டும். தாய்ப்பறவை எப்பொழுதுமே தன் கோழி குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் கீழாக வைத்துக் கொள்ளும். என்ன ஆபத்து வந்தாலும் கொக்குங்க. உடனே குஞ்சுகள் ஓடி அம்மா கூப்பிடுறாங்கன்னு ஓடி வந்து அந்த செட்டைகளுக்குள்ள பூந்து கொள்ளும், உடனே இறுக்கி பிடிச்சு கொள்ளும். எந்த ஆபத்தும் வர விடவே விடாது. என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தை வர விட மாட்டேன், தன் செட்டைகளை இறுக்கி வைத்துக் கொள்ளும். நாம கோழியுடைய இறக்கைக்குள்ள போய் ஒளிய வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய செட்டைகளை விரித்து பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத வியாதிகளுக்கும்
பொல்லாத செய்வினைகளுக்கும் பொல்லாத அஸ்திரங்களுக்கும் நம்மை விலக்கி சட்டைகளுக்குள்ள வச்சு பத்திரமாக இந்த புதிய மாதத்துல அவர் பாதுகாக்க போகிறார். சொல்லுங்க, நான் இந்த மாத ஆண்டோட சட்டைகளுக்குள்ள இருக்க போறேன். ஒருவரும் என்னை தீங்கு செய்ய முடியாது, ஒருவரும் எனக்கு எந்த அநியாயத்தையும் செய்ய முடியாது. யாரைய குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா? அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பயப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டோட சட்டைகளுக்குள்ள அடைக்கலம் பூந்து கொள்ளுங்க. அவர் சட்டைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, ஒரு வேதனையும் வராது. ஒருவரும் உங்கள் மேல கை போட முடியாது, ஒருவரும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த தீங்கையும் கொண்டு வரவே முடியாது. வாலிப மகளை பயந்து போயிருக்கிறீங்களா? பிசினஸ் பண்ற ஐயா லாஸ் ஆயிரும் பயந்து போயிருக்கீங்களா? அன்பு அம்மா தனியா இருக்கிறேன்னு சொல்லி இவங்களால எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? அப்படி பிரச்சனை வந்துடும், இப்படி பிரச்சனை வந்துடும் பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஒரு பிரச்சனையும் வராது. அவர் சட்டைகளுக்குள்ள எங்களை ஒழித்து வைத்துக் கொள்வார். நிறைவான பலனை தருவார். எவ்வளவோ வேலை பார்த்தாலும் கொஞ்சோட சம்பளத்தை கொடுப்பாங்க. அதுலையும் யோசித்து கொடுப்பாங்க, பிரிக்கி கொடுப்பாங்க, கொடுக்க விருப்பமே இல்லாமல் கொடுப்பாங்க. அந்த நிறைவாய் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்க அளவிற்கு இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அழப்பார் என்கிற நல்ல செய்தியை சொல்லும்படியாக விரும்புகிறேன். God is never stingy. God is not at all a miserly God. அவர் எப்பொழுதுமே அள்ளி கொடுக்கிறவராய், தாராளமாய், ஏராளமாய் கொடுக்கிறவராக இருக்காரு. நிறைவான பலனை இந்த மாதத்துல தருவாருங்க. மீதம் எடுக்கும்படியாக உதவி செய்வார். ரொம்ப காலமா வருமானம் போதுமானதா இல்லையே, சேவிக்கவே முடியலையே, புதிதாக எதையும் வாங்கவே முடியல, செலவுக்கே போதுமானதா இல்லைன்னா எதை பற்றி சிந்திக்கன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் நிறைவான பலனை இந்த மே மாதத்தில் நீங்கள் எடுக்கும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். இந்த மாதம் நீங்கள் மிச்சம் எடுக்கலை, கர்த்தர் தந்த ஏராளமான நிறைவான பலனை வச்சு புதிதான இடங்கள்லாம் நீங்கள் வாங்கலை, உங்கள் கனவுகள் நிறைவேறலாம், நீங்கள் என்கிட்ட வந்து கேளுங்க. பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தர் இந்த மாதத்துல அவர் சட்டைகளுக்குள்ள வைக்க போறார். நிறைவான பலனை தர போறார். இவ்வளவு நாள் அவருக்காய் வாழ்ந்தீங்க, அதுக்கு தக்க பலனை தர போறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த புதிய மாத ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் தாங்கியவர், இனிமேலும் எங்களை தாங்குவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை இம்மட்டும் எங்களை தாங்கின அன்பிற்காக நன்றி. புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கிறீங்க. சென்ற மாதம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை, நாங்களோ புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை அப்பா. இம்மட்டும் எங்களை தாங்கியவர், இனிமேலும் எங்களை தாங்குவதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமையான கரம் எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய கண்ணீர் யாவை நீ துடைத்திரலும், அவருடைய வேதனையெல்லாம் நீக்கியறலும். அப்பா, ஐயோ இந்த மாதத்துல எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொல்லுங்க. அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. போவாஸ் ரூத்தை பலப்படுத்தியது போல நீங்க எங்களை பலப்படுத்துங்க. தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வமே, எங்களை நீங்க பலப்படுத்துங்கப்பா. நிறைவான பலனை இந்த மாதத்துல தாருங்கப்பா. போதுங்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்க ஐயா. நீங்க அப்படியே செய்ய போற அன்பிற்காக நமக்கு சோத்திரம். கிருபை தாங்கட்டும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 to 12 மணி வரைக்கும் தேவனுடைய மாளிகையில என்னை ஏராளமான ஜனங்கள் வந்து சந்திப்பார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனை. நிறைய பேர்களை அழைத்து கொண்டு வாரும். அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்க உதவி செய்யும். மாசத்துல ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நீங்க அதில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க. கடன் பாரங்களை இந்த மாதத்தில் வரவே விடாதீங்க. ஆஸ்பத்திரியே வர விடாதீங்க. வேதனையான எந்த காரியம் இந்த மாதத்தில் நடக்காதபடி, வீண் செலவுகள் வராதபடி, பால் கடிப்புகள் வராதபடி, தத்தளிப்பு வராதபடி, என்ன செய்வேன்னு தவிக்கிற எந்த ஒரு காரியம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வழி இல்லாத பிள்ளைகளுக்கு வழியை திறந்து தாருங்க. வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை திறந்து தாருங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாருங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் சுகமாய் பத்திரமாய் வீட்டுக்கு திரும்ப உதவி செய்யுங்க. நீண்ட காலமாய் குழந்தை இல்லை, திருமணம் இல்லைங்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்ற வயதானோர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகள் போதை அடிமைத்தனத்திலிருந்து, பொல்லாத நண்பர்களிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் சுகமாக வாழ உதவி செய்யுங்க. உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதத்துல நீ வித்தியாசத்தை காண்பிக்கணும். உம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும். உடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை நீர் காண்பிக்கணும். அப்படியே செய்வீங்க. சோத்திரம்.
எங்களுடைய எல்லா பயங்களையும், எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும், ஆசைகளையும், ஏக்கங்களையும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். அன்று நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, எங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றி சந்தோஷப்படுத்துங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் ஆறுதலடைய உதவி செய்யுங்க. நாஸ்திரத்தை அடைக்கலான் குருவி முதியோர்களது தங்க ஏராளமான இடம் உண்டே, அந்த முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவங்க ஸ்கூலையும் எப்பப்பா நீங்கள் கட்டி கொடுப்பீங்க, விரைவாக வாருங்க. ஆண்டவரே சோதரி மன விருப்பம் நிறைவேற்றி தாருங்க, மகிமைப்படுங்க. ரட்சகா உமக்கே எல்லா துதிகனமையுமே செலுத்துகிறோம். உழைத்தை நாள்தோறும் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்யமானது பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் மே மாதத்தில் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் தேவனுடைய மாளிகைக்கு வாருங்கள். நான் அங்கே உங்களுக்காய் காத்திருப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.